முதல்ல நம்ம எப்படி வாங்க போறோம்? ஸ்கோப் ஆஃப் ரைசிங் கேபிட்டல். இப்போ சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், சின்ன ஒரு ஸ்மால் செக்டார், சின்ன பிசினஸ், கூட்டு 2 or more person join together, கூட்டாண்மை அப்படின்னா என்ன தேவையில்லை அப்படின்னா அதிக பணம் நமக்கு தேவையில்லை, அதிக முதல் நமக்கு தேவையில்லை. இருக்கிற பணத்தை வச்சு நம்ம ஆரம்பிச்சிடலாம். இஃப் யூ ஹவ் ஸ்டார்ட் அ கம்பெனி மீன்ஸ் ஹவ் டு பி நீட் அ கேபிட்டல். ஒரு பெரிய முதல் வேணும். அப்ப முதல் வேணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈக்விட்டி ஷேராவோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டிபெஞ்சர் ஹோல்டர் நீ பணம் வாங்குற மாதிரி இருக்கும். ஷேர் இஷ்யூ பண்ணி பணம் வாங்குற மாதிரி இருக்கும். சோ சின்ன பிசினஸ்ல நமக்கு பணம் தேவையில்லை. கம்பெனி மாதிரி இருக்கு, அப்படி கம்பெனி மாதிரி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா நமக்கு பணம் அதிகமா தேவைப்படும். லைபிலிட்டி, எக்ஸ்டென்ட் ஆஃப் லைபிலிட்டி, அதாவது பொறுப்போட அளவு எவ்வளோ. எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி இஸ் பிரிவலண்ட் இன் ஈச் பிசினஸ். அதாவது ஒவ்வொரு பிசினஸ்லயும் வந்து ரிஸ்க் நமக்கு தெரியும். ரிஸ்க் மீன்ஸ் ஒரு காம்படிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காம்படிட்டர்ஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க். நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரப்போதா அதுவும் ஒரு நமக்கு ஒரு ரிஸ்க். அன்சர்டனிட்டி, எதிர்பாராத விதமா ஏதோ நடக்க போகுது, எது நடந்துருச்சு. அப்ப இதுல தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய லைபிலிட்டி எப்படி இருக்கு. சின்ன பிசினஸ்னா லைபிலிட்டி கம்மியா இருக்கும். இந்த லைபிலிட்டி இஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் மேன் ப்ரிஃபர் லிமிடெட் லைபிலிட்டி. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிமிடெட் லைபிலிட்டி தான் வேணும்னு நினைப்பாங்க. அதாவது பொறுப்பு கம்மியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொறுப்பு கம்மியா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ரிஸ்க் ஃபேஸ் பண்ண முடியும். இப்ப சின்ன சின்ன கம்பெனிலாம் பொறுப்பு கம்மி. இன்கேஸ் யூ ஹேவ் டு பி ஸ்டார்ட் அ கம்பெனி மீன்ஸ் நிறுவனம், பெரிய நிறுவனம் ஆரம்பிக்கிற அப்படின்னா என்ன இருக்கும், லைபிலிட்டி அன்லிமிட்டடா இருக்கும்ன்றாங்க. தென் ஃபிளெக்சிபிலிட்டினா நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சின்ன பிசினஸ்ல we have to modify our changes. சின்ன பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிசினஸ் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட பிசினஸ் மாத்திக்கலாம், பிசினஸ் ஆபரேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். The form of organization should be very flexible and adaptable to changing business condition without much difficulty or complication. எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் நம்ம ஃபேஸ் பண்ண தேவையில்ல, காம்ப்ளிகேஷனை ஃபேஸ் பண்ண தேவையில்ல. சின்ன பிசினஸா இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிசினஸ் ஆபரேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிசினஸ் ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி. ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நிலைத்து இருக்கிறது, கண்டினியூட்டி அப்படின்னா கோஸ் ஃபார் அ லாங் ரன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் அதிக தூரம் நம்ம பயணிக்கிறோம். அப்போ ஃப்ரம் த எம்ப்ளாயீஸ், ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ், ஓனர்ஸ், கஸ்டமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டெபிலிட்டி அண்ட் லாங் லைஃப் ஆஃப் பிசினஸ் டிசைரபிள். தே எக்ஸ்பெக்ட். இப்ப நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம்னு வைங்களேன், நம்ம கம்பெனி வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயி வரான் அப்படின்னா 5 வருஷத்துல நான் கம்பெனியை மூடிடுவேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த எம்ப்ளாயி என்ன நினைப்பான், அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் எங்க போறோம், அவனுக்கு என்ன இருக்காது, ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது இருக்காது. 5 வருஷத்துக்கு அப்புறம் எங்க வேலைக்கு போறோம், வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றது, அதான் இங்க சொல்ல வர்றாங்க. அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பெர்பச்சுவல் சக்சஷன் அப்படின்னு சொல்லுவோம். மெம்பர்ஸ் மே கம் அண்ட் கோ, the persons may come and go, but the company, but the business remains same அப்படின்னு சொல்லுவாங்க. யார் வேணாலும் ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு பிசினஸ்க்குள்ள உள்ள வரலாம் போகலாம், ஆனா அந்த கம்பெனியோட லைஃப் அப்படின்றது வந்து நீடிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எதை பொறுத்து இருக்கு, ஒரு சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பா இருக்கட்டும், ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஒரு மேனேஜ்மெண்டோட எஃபெக்டிவ்னஸ் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா ஸ்கில், நம்மளுடைய திறமை, மோட்டிவேஷன், அந்த கம்பெனி அந்த எம்ப்ளாயி எப்படி மோட்டிவேட் பண்ணுது அதுக்கேற்ற மாதிரி ஒரு எம்ப்ளாயி வேலை பார்ப்பாங்க. பிளெக்சிபிலிட்டி, நம்ம எவ்வளவு பிளெக்சிபிளா வேலை பார்க்கிறோம். அடாப்டபிலிட்டி, நம்ம எப்படி வந்து அதை ஒத்து போகிறோம். இந்த காரணத்தெல்லாம் பேஸ் பண்ணாதான் we have to run in effective manner. ஒரு பிசினஸ் வந்து நல் முறையில அதை நடத்துவதற்கு மிக தேவையான காரணிகள் என்னென்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா திறமை, ஸ்கில்ஸ், மோட்டிவேஷன், நம்மளை வந்து ஊக்கப்படுத்துறது, பிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை, அடாப்டபிலிட்டி, ஒத்துப்போகுதல், இதெல்லாம் நமக்கு தேவைன்னு சொல்றாங்க. தென் எக்ஸ்டென்ட் ஆஃப் கவர்மெண்ட் கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதாவது ஒரு பிசினஸை பொறுத்தவரை சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஒரு அரசோட தலையீடு அப்படின்றது சின்னதா தான் இருக்கும், பெரிய தலையீடு எதுவும் இருக்காது. அதான் சொல்றாங்க. If the governmental control and regulations are too many, the enterprise may have to divert a lot of time, money and energy of complying with the legal formalities and instructions. ஒரு அரசோட தலையீடு அதிகமாக இருந்தால் அவனால சரியாக என்ன பண்ண முடியாதுன்னா பிசினஸ் ரன் பண்ண முடியாது. அதுக்கு டைம், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், பணம், பொருள் செலவு அதிகமாகும், பணச்செலவு அதிகமாகும், எனர்ஜி நமக்கு என்ன இருக்காது. அதான் இங்க சொல்ல வர்றாங்க. அப்போ இதுல என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரையும் கவர்மெண்டோட தலையீடு, அரசோட தலையீடு ரொம்ப கம்மியா இருக்கும். அதான் இங்க சொல்ல வர்றாங்க. தென் அதுக்கடுத்து பாத்துக்கிட்டோம்னா கம்பேரிஷன். இப்ப நம்ம சொன்னோம் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் நீங்க ஹாஸ்டல்லே படிச்சிருப்பீங்க. சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்னா என்ன, பார்ட்னர்ஷிப்னா என்ன, பிரைவேட் லிமிடெட் தனிநபர் தனியார் நிறுவனம் என்ன, பொதுத்துறை நிறுவனம் என்ன, கூட்டுறவு நிறுவனம் என்ன, இது எல்லாமே படிச்சிருப்போம். இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா we have to compare, மூணையை வந்து கம்பேர் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பை ஆரம்பிக்கிறது என்ன, ஃபார்மேஷன் ஈஸியா இல்ல என்னன்னு பார்க்க போறோம். சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப நான் ஒரு தனி மனிதனா இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு சின்ன டீ கடை போட போறேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு ரெகுலேஷனுமே கிடையாது.
நோ ஈஸி, இட் இஸ் ஈஸியஸ்ட், நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ரெக்வயர்ட், ஐ ஹேவ் டு ஸ்டார்ட். ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், தனியார், தனி நபர் அப்படின்னா. அதே மாதிரி ஸ்பெசிபிக் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. லீகல் ஸ்டேட்டஸ், எந்த ஒரு லீகல் ஸ்டேட்டஸுமே கிடையாது. சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் நம்பர் 1. சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஈஸி, அவங்களுக்கு ரெகுலேஷன் கிடையாது, லீகல் ஸ்டேட்டஸ் கிடையாது. ரெண்டாவது என்ன பார்க்கணும், கூட்டாண்மை. பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப் இஸ் ஆல்சோ குவைட் ஈஸி டு கம்பேர் அபவுட் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பை கம்பேர் பண்றப்ப. தனி நபர் ஆரம்பிக்கிறத விட ஒரு கூட்டாண்மை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் லிட்டில் பிட் கஷ்டம் இருக்கும், பட் ஈஸி தான். நோ ரிஜிட் லீகல் ஃபார்மாலிட்டிஸ், எந்த ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸுமே கிடையாது. இது எந்த ஆக்ட் படி நடக்கும், எந்த ரெகுலேஷன் படி நடக்கும் அப்படின்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932, இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 கீழ் தான் என்ன இருக்கு அப்படின்னா இது நடந்துகிட்டு இருக்கு. லீகல் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா எந்த ஒரு லீகல் ஸ்டேட்டஸுமே கிடையாது. நோ செப்பரேட் லீகல் என்டிட்டி, இதுக்கு லீகல் என்டிட்டியே கிடையாதுன்றோம். தென் பிரைவேட் கம்பெனி டிஃபிகல்ட் டியூ டு லீகல் ஃபார்மாலிட்டிஸ். ஒரு தனியார் நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம ஈஸியா ஆரம்பிச்சிட முடியாது. we have to follow some rules and regulations. அதான் இங்க சொல்றாங்க டிஃபிகல்ட், இட் இஸ் டிஃபிகல்ட். அதாவது மேல இருக்கக்கூடிய தனி நபர் அண்ட் கூட்டாண்மை இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப ஒரு தனியார் நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா we have to follow some rules and regulations. அதான் சொல்றாங்க டிஃபிகல்ட் டியூ டு லீகல் ஃபார்மாலிட்டிஸ். அது ஆரம்பிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கடினமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ரெகுலேஷனுக்கு கீழே நடக்குது, எந்த ஆக்ட் கீழே நடக்குதுன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 1956. அதாவது கம்பெனி சட்டம் 1956 கீழே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கம்பெனியை வந்து ஒரு தனியார் கம்பெனியை வந்து நம்ம ஆரம்பிக்க முடியும். இதுக்கு செப்பரேட் லீகல் ஸ்டேட்டஸ் செப்பரேட், இதுக்குன்னு தனியா வந்து செப்பரேட் பாடி இருக்கு. அதான் சொல்றாங்க லீகல் பாடி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப சொன்னோம்ல கம்பெனி சட்டம் அப்படின்னு சொன்னோம், அந்த கம்பெனி சட்டம் தான் அதோட லீகல் ஸ்டேட்டஸ். தென் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இது வந்து பொதுத்துறை நிறுவனம். இதுக்கு மெனி டிஃபிகல்டிஸ் டியூ டு மெனி லீகல் ஃபார்மாலிட்டிஸ் டு கம்பேர் அபவுட் பிரைவேட் கம்பெனி. தனியார் நிறுவனத்தை கம்பேர் பண்றப்ப ஒப்பிடுறப்ப பொதுத்துறை நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாவே சிரமப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே கம்பெனிஸ் ஆக்ட் 1956, அதாவது கம்பெனி நிறுவன சட்டம் 1956 கீழ் தான் இதுவும் வந்து நடைபெறுது. இதுக்கும் லீகல் ஸ்டேட்டஸ் இருக்கு. தென் கோஆபரேட்டிவ், இதுல ஃபியூ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் தான், கூட்டுறவு அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பிரைவேட் கம்பெனியும் பப்ளிக் கம்பெனியும் கம்பேர் பண்றப்ப இதுல வந்து சின்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். இது எந்த ஆக்ட் கீழே எந்த ரெகுலேஷன் கீழே நடக்குது அப்படின்னா 1912 கூட்டுறவு சட்டம் அதுபடிதான் நடக்குது. இதுக்கும் தனியா கூட்டுறவு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் லீகல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. தென் மெம்பர்ஷிப், சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்ல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றத பாக்குறோம். சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் பொறுத்தவரையும் சிங்கிள் ஓனர். பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரையும் மினிமம் 2 பேரு, மேக்சிமம் 50 பேர். அதாவது சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் நமக்கு தெரியும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஓனர், அது பேர் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப். பார்ட்னர்ஷிப்ல மினிமம் 2 பேர் ஓனரா இருக்கலாம், மேக்சிமம் 50 பேர் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரைவேட் கம்பெனில மினிமம் 2 பேரா இருக்கலாம், மேக்சிமம் 200 பேர் வரை ஓனராக இருக்கலாம். அதாவது மெம்பர், ஏன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதாவது சாதாரண பங்குதாரர் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரண பங்குதாரர் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா இஸ் ஒன் ஆஃப் த ஓனர் ஆஃப் த கம்பெனி. இவரும் ஒரு அந்த கம்பெனில வந்து முதலாளியாக தான் கருதப்படுவார்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றாங்க. அப்ப ஷேர் ஹோல்டர் மெம்பருமே வந்து 200 பேர் வரை இருக்கலாம். பப்ளிக் லிமிடெட் கம்பெனில பொதுத்துறை நிறுவனத்துல வந்து குறைந்தபட்சம் 7 பேரும், அதிகபட்சம் லிமிட் கிடையாது, அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்றாங்க. கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷனை பொறுத்தவரையும் மினிமம் 10 பேரு, மேக்சிமம் லிமிட் கிடையாது, அதிகபட்சம் லிமிட் கிடையாது. இது வந்து மெம்பர்ஷிப். சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்ல எத்தனை பேர் இருக்கணும், கூட்டாண்மையில எத்தனை பேர் இருக்கணும், தனியார் நிறுவனத்துல எத்தனை பேர் இருக்கணும், பொதுத்துறை நிறுவனத்துல எத்தனை பேர் இருக்கணும், கோஆபரேட்டிவ்ல எத்தனை பேர் இருக்கணும். தென் கேபிட்டல், சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்ல வெரி லிமிடெட் கேபிட்டல். இப்ப நான் சின்னதா டீ கடை போட போறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு செலவாயிர போகுது, குறுகிய, அதாவது நான் கடன் வாங்கின எந்த அவசியம் கிடையாது. கேபிட்டல் கம்மியான கேபிட்டல் தான். பார்ட்னர்ஷிப்ல லிமிடெட் கேபிட்டல், ஒரு 2 அல்லது மேற்பட்ட நபர்கள் ஒன்று கூடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு லிமிடெட் கேபிட்டல் சொல்லுவாங்க. அது அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் படி வந்து சின்னதா ஒரு முதல் போட்டு ஆரம்பிப்பாங்க, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சொல்லிட்டு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனியும் லார்ஜர் கேபிட்டல் ரிசோர்சஸ், அவங்களுக்கு பணம் அதிகமா தேவைப்படும். அதனாலதான் வந்து அவங்க வந்து பங்கு ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணுவாங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனில எனி அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கேன் பி ரேஸ்டு, அவங்களுக்கு பணம் இதோட அதிகமா தேவைப்படும். பிரைவேட் கம்பெனியோட பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு அதிகமா பணம் தேவைப்படும். கோஆபரேட்டிவ்ல வந்து நாட் சப்ஸ்டான்ஷியல் ரிசோர்சஸ், இதுக்குன்னு குறிப்பிட்டு எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. தென் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், இது ஓனர்ஷிப் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்ல வந்து ஓனர், சிங்கிள் ஓனர். பார்ட்னர்ஷிப்ல எத்தனை பேர்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஓனரா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பிரைவேட் லிமிடெட் கம்பெனில கண்ட்ரோல், ரிஸ்க் அண்ட் ஓனர்ஷிப் ஜெனரலி கோ டு டுகெதர். அதாவது கண்ட்ரோலா இருக்கட்டும், ரிஸ்கா இருக்கட்டும், ஓனர்ஷிப்பா இருக்கட்டும், எல்லாருமே பிரிச்சுக்கணும். அந்த கம்பெனில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது ஷேர் போகும். பப்ளிக் லிமிடெட் கம்பெனில கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ஓனர்ஷிப், ஏன்னா கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். அப்படின்றப்ப கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்டோட தனியா இருக்கும்.
கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் வந்து நாட் மேனேஜ் பை ஆல் மெம்பர்ஸ். அதுல ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா, அது கண்ட்ரோலா இருக்கட்டும், மேனேஜ் ஓனர்ஷிப்பா இருக்கட்டும், எல்லாமே ஆனா ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தான், குறிப்பிட்ட மெம்பருக்கு மட்டும் தான் போகும் அப்படின்றத சொல்றாங்க. தென் அதாவது எக்ஸ்பர்டைஸ், இதுல மேனேஜர் எக்ஸ்பர்டைஸ் சோல் பார்ட்னர்ஷிப்ல அப்படிலாம் இதுக்கு நமக்கு எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னா இதை பத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பர்டைஸ் வர போறாங்க அப்படின்றது அப்படி யாருமே கிடையாது. பார்ட்னர்ஷிப்லயும் நம்ம யார்ட்டையும் நம்ம போய் எந்த ஒரு டெசிஷன் கேட்க போறது கிடையாது. பிரைவேட் கம்பெனியை பொறுத்தவரை எக்ஸ்பர்டைஸ் வேணும். எப்படி வந்து பிசினஸ் அதாவது பிசினஸ் அனலிட்டிக் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொசைட்டில என்ன நடக்குது, மார்க்கெட்ல வாட் ஆர் த திங்ஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட், சந்தையில என்ன நடந்துகிட்டு இருக்கு, சொசைட்டில சமுதாயத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பிசினஸ் ஆரம்பிச்சா நம்ம என்ன பண்ணலாம், என்ன குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அதான் சொல்றதுதான். அப்போ பிரைவேட் கம்பெனியை பொறுத்தவரை என்ன வேணும் அப்படின்னு எக்ஸ்பர்டைஸ் வேணும். சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் பிரைவேட் கம்பெனியை பொறுத்தவரை எக்ஸ்பர்டைஸ் தேவையில்லை. லைபிலிட்டி, அன்லிமிட்டட் லைபிலிட்டி, அதாவது சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்லயும் பார்ட்னர்ஷிப்லயும் அன்லிமிட்டட், ஏன்னா அவங்க தான் முதலாளி, அதனால லைபிலிட்டி அதிகமா இருக்கும். பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனில வந்து லிமிட்டட் லைபிலிட்டி. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு ஷேர் வந்து அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த லெவலுக்கு தான் அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லைபிலிட்டி இருக்கும். கோஆபரேட்டிவ்லயும் லிமிட்டட் லைபிலிட்டி தான். தென் ப்ராஃபிட் ஷேரிங், எப்படி வந்து லாபத்தை பகிர்ந்துக்க போறாங்க அப்படின்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பை பொறுத்தவரையும் ஃபுல் என்ஜாய் பை ஓனர், ஓனருக்கு மட்டும்தான் ஃபுல் என்ஜாய்மெண்ட், ஏன்னா அவருக்கு மட்டும் தான் லாபம் ஃபுல்லா போய் சேரப்போகுது. பார்ட்னர்ஷிப்ல அவங்க கூட்டாளிகள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. பிரைவேட் கம்பெனில ஷேர் பை ஓனர்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், ஷேர் ஹோல்டர் அவங்களுக்கு டிவிடெண்ட் பங்காதாயம் சொல்லுவோம், அது போய் சேரும். பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அதுதான். ஓனருக்கு போகும், இன்னொன்னு யாருக்கு போகும் அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு, பங்குதாரருக்கு போகும். கோஆபரேட்டிவ்ல ஈச் மெம்பர் அது யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வால்யூம், ஒரு சில சச் பார்ட் மட்டும் போகும். தென் ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர், சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்ல வந்து இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், என்னுடைய கடையை வந்து இன்னொருத்தருக்கு விற்க போறேன், ஈஸியா வித்துக்கலாம். ஐ won't ஃபாலோ எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. அது பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரையும் ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ரிலேட்டிவ் டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு 20 பேர் பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுக்கோவேன், 20 பேர்ல ஒரு 18 பேர் ஒத்துக்க மாட்டாங்க, நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வந்து ரெஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி தான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலையும் ரெஸ்ட்ரிக்டட், பட் மாத்தலாம், பட் கொஞ்சம் டிஃபிகல்ட். வி ஹேவ் டு ஃபாலோ சம் ஃபார்மாலிட்டிஸ், டிஃபிகல்ட் ஃபார்மாலிட்டிஸ். பப்ளிக் லிமிடெட் கம்பெனி என்ன பண்ணலாம் அண்ட் வெரி ஈஸி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனில என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கோஆபரேட்டிவ்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட், தடை செய்யப்பட்டது, நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. தென் ஸ்டெபிலிட்டி, நம்மளோட பிசினஸ் ஸ்டெபிலிட்டி எவ்வளவு தூரம் இருக்கும் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்ல, நம்மளுடைய ஓனரோட லைஃப் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லைஃப் ஆஃப் த ஓனர். எவ்வளவு தூரம் நம்ம வந்து அந்த பிசினஸ் கொண்டு போறோமோ அது வரையும் நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி நீடித்து இருக்கும். பார்ட்னர்ஷிப்ல வந்து டிபெண்ட்ஸ் ஆஃப் த லைஃப், இன்சால்வன்சி, ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ், அதாவது லைஃப், அந்த பிசினஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றோம், ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ப்ராடக்ட் எவ்வளவு தூரம் மார்க்கெட்ல போகுது, திடீர்னு அந்த மார்க்கெட்ல சேல் ஆகல, நின்றுச்சு, டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோவேன், அப்ப அந்த லைஃப் முடிஞ்சிருச்சு. இன்சால்வன்சி, we can't earn a profit, நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா லாபம் சம்பாதிக்க முடியல, நம்மளால அந்த பிசினஸ் ரன் பண்ண முடியல, இன்சால்வென்ட் ஆயிருச்சு, நொடிப்பு நிலை அடைஞ்சிருச்சு அப்படின்னாலுமே என்ன ஆகும் அப்படின்னா பிசினஸ் ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும். ரிட்டையர்மெண்ட், பார்ட்னர்ஸ் எல்லாமே என்ன ஆயிட்டாங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னாலுமே நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிசினஸ் ரன் பண்ண முடியாது. தென் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சொல்லிட்டு வருது. பிசினஸ் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா டெத், இன்சால்வன்சி ஆஃப் த மெம்பர்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த லைஃப். இது வந்து பெர்பெக்சுவல், நான் சொன்னேன்ல கம்பெனியை பொறுத்தவரையும் பெர்பெக்சுவல் அப்படின்னு சொல்ல, பெர்பெக்சுவல் நீடித்து இருக்கும். மெம்பர் உள்ள வரலாம், எந்த ஒரு உறுப்பினரும் உள்ள வரலாம், வெளியே போலாம், ஆனா அந்த கம்பெனி அப்படின்றது அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னா தான் அதுக்கு பேர் கம்பெனி நிறுவனம் அப்படின்றத சொல்றாங்க. அதான் சொல்றாங்க. அது பிரைவேட் கம்பெனியா இருக்கட்டும், பப்ளிக் கம்பெனியா இருக்கட்டும், இது வந்து நம்ம என்ன பண்ணாதுன்னா அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி தான் கோஆபரேட்டிவும் டெத்தோ, இன்சால்வென்ட்டோ, ரிட்டையர்மெண்ட்டோ நம்மள எந்த வகையிலும் பாதிக்காது. நம்மளோட பிசினஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது நீடிச்சு இருக்கும் அப்படின்றாங்க. தென் வந்து பிசினஸ் சீக்ரெட் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பை பொறுத்தவரையும் நான் தான் ஓனர்னா நான் யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன், எனக்குள்ள மட்டும்தான் இருக்கும். பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரையும் ஓனர்கிட்ட என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும் அப்படின்றத சொல்றாங்க. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்கிட்ட, மெம்பர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா சீக்கிரட்டா ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா அது பொதுத்துறை நிறுவனம், யூ ஹேவ் டு எக்ஸ்போஸ் டு த பப்ளிக், அதாவது மக்கள்கிட்ட அதை பத்தி சொல்லணும் அப்படின்றாங்க. கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அந்த கோஆபரேட்டிவ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன சீக்கிரட்டா வந்து அதை சொல்லிடணும். அப்போ எதுல மட்டும்தான் சீக்கிரசி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்ல மட்டும்தான் சீக்கிரசி இருக்கும். ஸ்டேட் ரெகுலேஷன்ஸ், சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்க்கு எந்த ஒரு ரெகுலேஷனுமே கிடையாது. பார்ட்னர்ஷிப்புக்கு நம்மளுடைய மாநிலத்துல இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா சின்னதா இருக்கும். பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ரெகுலேஷன் இருக்கு, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு ரெகுலேஷன் இருக்கு, கோஆபரேட்டிவ்க்கு ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். டாக்ஸ் லைபிலிட்டி, சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்புக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது, பார்ட்னர்ஷிப்க்கு நோ ஸ்பெஷல் இன்கம் டாக்ஸ் அப்படின்றது கிடையாது.
பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஹெவிலி டாக்ஸ் அண்ட் இன்கம் இஸ் டபுள் டாக்ஸ்ட். டாக்ஸ் இருக்கு. நம்ம இன்கம் எவ்வளவு ஏர்ன் பண்றோமோ அந்த ஏர்ன் பண்ற ஏத்தமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்தணும். அதே மாதிரி தான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. கோஆபரேட்டிவ் பொறுத்தவரையும் எக்ஸம்ஷன், இன்கம் டாக்ஸ் அவங்களுக்கு கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஃபிளெக்சிபிலிட்டி, அடுத்த டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபிளெக்சிபிலிட்டி. சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் பொறுத்தவரை இட் இஸ் an elastic ஆர்கனைசேஷன். இதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது. எப்ப வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கடையை அடைச்சிக்கலாம், போயிருக்கலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், கடையை க்ளோஸ் பண்ணிடலாம், கடையை வித்தரலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கு, ஃபிளெக்சிபிள் இருக்கு. பார்ட்னர்ஷிப் பொறுத்தவரையும் நம்ம எல்லாத்துலயும் பார்ட்னர்ஸோட உறுதிமொழி கேட்கணும், கன்சென்ட். அவங்க வந்து உத்தரவாதம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும் எதுனாலும். ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எலாஸ்டிக் இருக்கலாம். இட் இஸ் an elastic ஆர்கனைசேஷன். ஏன்னா இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. நம்ம என்ன வேணாலும் நினைச்ச நேரத்துக்கு வந்து மெம்பர்ஸை கூப்பிட்டு நம்ம அக்ரிமெண்ட் போட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை பொறுத்தவரை மாற்ற முடியாது. ஏன்னா மெமரண்டம் அமைப்பு சாசனம்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல்ஸ் அப்படின்னா செயல்முறை விதிகள்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுலயும் மாற்றம் செஞ்சுதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எதனாலும் சேஞ்ச் பண்ண முடியும். இது இன்எலாஸ்டிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்ஓஏ மாத்துறதுன்றது கஷ்டம். ஒரு கம்பெனியோட அமைப்பு சாசனம் மேலேயே நம்ம கை வைக்க முடியாது. பண்ணலாம், ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் பண்ண முடியும். கோஆபரேட்டிவ் அதே மாதிரி தான். நம்மளோட இடத்தை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா டிஃபிகல்ட் டு சேஞ்ச். கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்மிஷன் கேட்கணும். அதே மாதிரி பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்குமே அரசு நமக்கு அனுமதி அளித்தால் மட்டும்தான் எதுனாலும் மாற்ற முடியும் அப்படின்றத சொல்றாங்க. தென் what are the various forms of organization அப்படின்றத கம்பாரிசன்ல பார்த்தோம். ஆடிட்டிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் தேவையில்ல. சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்ல வந்து ஆடிட்டிங் தேவையில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்லயும் ஆடிட்டிங் தேவையில்ல. பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வந்து கம்பல்சரி ஆடிட்டிங், கம்பெனிக்கும் ஆடிட்டர் இருக்கணும். பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு ஆடிட்டிங் ரொம்ப முக்கியம், ஆடிட்டர் இருக்கணும். கோஆபரேட்டிங்கும் ஆடிட்டர் முக்கியம். அதே மாதிரி வைண்டிங் அப், ஒரு கம்பெனி எழுத்து க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் அட் வில், நம்மளுடைய என்ன சொல்றது அப்படின்னா வில், அதாவது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்கு. பார்ட்னர்ஷிப்பும் அதே மாதிரி தான். அந்த எல்லா பார்ட்னர்ஸும் சேர்ந்து நம்ம பிசினஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடலாம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி we have to follow the act, கம்பெனிஸ் ஆக்ட் படி தான் என்ன பண்ணணும், கம்பெனி வைண்டிங் அப் பண்ணணும். பப்ளிக் லிமிடெட் கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர் தி ஆக்ட். கோஆபரேட்டிவ் அதே மாதிரி தான், அண்டர் தி ஆக்ட். சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்பெனியை க்ளோஸ் பண்ண முடியும், இழுத்து மூட முடியும் அப்படின்றது சொல்லுவாங்க. தென் what are the criteria for the choice of organization? அதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறப்ப நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அதாவது by comparing the 4 firms, அதாவது சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், கம்பெனியா இருக்கட்டும், கோஆபரேட்டிவா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா each form of the organization is good in some respects and not good in other respects. ஒரு சிலது வந்து குட் இருக்கும், ஒரு சிலது வந்து பேட் இருக்கும். புரியுதா? எல்லா ஆர்கனைசேஷன் குட்னு சொல்லிட முடியாது, எல்லா நிறுவனம் பேட்னு சொல்லிட முடியாது. So it means that looking for one best form of organization will be looking like for a shirt that fits everybody in the family. அதாவது இப்ப நம்ம ஒரு ஷர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு சட்டை எல்லாத்துக்கும் ஃபிட் ஆயிருமா அப்படின்னா ஆகாது. குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கும் ஃபிட் ஆயிருமா ஆகாது. அதே மாதிரிதான் இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு பிசினஸ் சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் சூட்டபிள் இருக்குமா, கம்பெனி நம்ம ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் சூட்டபிளா இருக்குமா, நம்மளால பண்ண முடியுமா, வாங்க முடியுமா, அதான் சொல்றாங்க. There's a particular form of organization which is suitable in one situation may not be suitable in other situations. So we have to choice. எப்படி ஒரு ஆர்கனைசேஷனை வந்து சூஸ் பண்றதுல வந்து எடுக்க போறோம். at the time of starting a business, at the time of expansion of the business. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப என்னெல்லாம் கிரைட்டீரியா, என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். at the time of expansion, ஒரு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போறப்ப என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஒன்னு, நேச்சர் ஆஃப் பிசினஸ். அதாவது நம்பர் 1, வாட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் யூ கேன் ஸ்டார்ட். என்ன பிசினஸ் நீ ஆரம்பிக்க போற. It may be a textile, it may be a manufacturing, it may be a service. What kind of industry, what kind of business you can start அப்படின்றத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். The organizational requirements are different for different types of business. அதாவது ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும். இப்போ சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் அப்படின்னா அதுக்கு பெருசா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிடையாது. பார்ட்னர்ஷிப்புக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிடையாது. பட் கம்பெனின்னு போயிட்டு அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கணும். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், லோ லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இருக்கணும். அப்போ உன்னோட பிசினஸ் எந்த நேச்சர், என்ன ஆரம்பிக்க போற, இதை உன்னால ரன் பண்ணிட முடியுமா, உன்னால முடியல சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், முடியும் அப்படின்னா கம்பெனி. தென் வால்யூம் ஆஃப் பிசினஸ், உன்னோட பிசினஸோட வால்யூம் எவ்வளவு இருக்கு. ஏன்னா அளவு, அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்வெஸ்ட் அமௌண்ட், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போற. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா ரிஸ்க் கம்மி, லிமிட்டட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வால்யூம் ஆஃப் பிசினஸ் இஸ் ஸ்மால், you need small amount of capital and run less risk. உன்கிட்ட பிசினஸோட வால்யூம் சின்னதா இருக்கு, சின்னதுதான் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டலும் கம்மி, ரிஸ்க்கும் கம்மி. அதாவது முதலீடும் கம்மி,
நீ ஃபேஸ் பண்ணக்கூடிய ரிஸ்க்கும் கம்மின்றாங்க. இன் தட் கேஸ் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் மே பி குவைட் சூட்டபிள். அப்ப அமௌண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு சூஸ் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப். அமௌண்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு சூஸ் தி கம்பெனி. உன்னால ரிஸ்க் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா. ஏரியா ஆஃப் ஆபரேஷன், என்ன ஏரியா, லொகேஷன், எந்த இடத்துல உங்க பிசினஸ் ஆரம்பிக்க போற. The area of business operation is also influence the choice of form of organization. இப்போ ஒரு கிராமத்துல ஒரு துணிக்கடை ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு நகரத்துல துணிக்கடை ஆரம்பிக்கிறதுக்கும் வித்தியாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏரியா ஆஃப் ஆபரேஷன். அப்ப எங்க அதிகமா சேல் ஆகும் அப்படின்னா நகரத்துல, எங்க கம்மியா சேல் ஆகும் அப்படின்னா கிராமத்துல. அதான் சொல்ல வர்றாங்க. அப்ப கிராமத்துல ஆரம்பிக்கிறோம்னா சின்னதா ஆரம்பிக்கலாம், ஏரியா சின்னதா ஆரம்பிக்கலாம். இந்த ஏரியாஸ் லிமிடெட், ரொம்ப பெருசா போக போறது இல்ல, யூ கேன் கவர் தி ஒன் ஸ்மால் ஏரியா, சின்ன ஏரியாவெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னா பெட்டர் யூ ஹேவ் டு சூஸ் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், சிங்கிள் பர்சன். அது ஆரம்பிச்சிடலாம். டிசைர் ஃபார் கண்ட்ரோல், கண்ட்ரோல் சூப்பர்விஷன். கண்ட்ரோல் சூப்பர்விஷன் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம பார்த்தோம், இந்த கம்பேரிசன்ல பார்த்தோம். கண்ட்ரோல் சூப்பர்விஷனும் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்ல மட்டும்தான் ஈஸியா இருக்கும். இன் கேஸ் ஆஃப் கம்பெனி என்ன இருக்காதுன்னா கண்ட்ரோல் இஸ் லிமிட்டட், அங்க அன்லிமிட்டட். The extent of control and supervision will also determine choice of organization. Direct control over the business operation, a sole proprietorship or partnership of business will be adapted. என்ன சொல்றாங்கன்னா டைரக்ட் கண்ட்ரோல் உனக்கு வேணும், நான் தான் என் பிசினஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், தனி நபரோ இல்ல கூட்டாண்மையோ சிறந்ததுன்றாங்க. கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ், கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உன் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கேபிட்டல் கம்மியா இருக்கு அப்படின்னா, சின்னதா இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் யூ ஹேவ் டு சூஸ் பார்ட்னர்ஷிப் ஆர் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப். Then risk and liability. Risk, உனக்கு ரிஸ்கோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ கம்மியா வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு ரொம்ப இருக்க கூடாது, கம்மியா தான் இருக்கணும் அப்படின்னா பெட்டர் யூ ஹேவ் டு சூஸ் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப். இல்ல ஐ ஹேவ் டு ஃபேஸ் மோர் ரிஸ்க், ஹவ் டு ஃபேஸ் liability, மோர் liability அப்படின்னா யூ ஹேவ் டு சூஸ் கம்பெனி. தட் மீன்ஸ் தே கோ ஃபார் அ கம்பெனி அப்படின்றத சொல்றாங்க. தென் இதுவரை நம்ம பார்த்தது வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா. இப்ப நம்ம பார்க்க போறது கிரைட்டீரியா அட் த டைம் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். ஒரு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண போறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பிசினஸ் வச்சிருக்கோம், ரன் பண்ணிட்டு இருக்கோம், அது கம்பெனியா இருக்கட்டும், சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறோம் அப்படின்னா we need a finance. நமக்கு தேவை என்ன வேணும், பணம் தேவை. அப்போ அதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, பிசினஸ் பெருசாக்க போற, எக்ஸ்பேண்ட் பண்ண போற அப்படின்னா நம்பர் 1 is you have to need for larger financial resources. பணம் அதிகமாக தேவைப்படும், அதை நீ சூஸ் பண்ணும். பணம் இருந்துச்சுன்னா you have to be expand. பணம் இல்லை அப்படின்னா நீ அப்படியே ரன் பண்ணலாம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்னல் ரெகக்னைசேஷன் அண்ட் கண்ட்ரோல். அதாவது இன்டர்னல் ரெகக்னைசேஷன், உன் பிசினஸ்க்குள்ள ரெகக்னைசேஷன் வேணும், கண்ட்ரோல் இருக்கணும். if you have not control your business activities, உன்னுடைய பிசினஸ் ஆக்டிவிட்டிஸை உன்னால வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வேஸ்ட் அப்படின்ற சொல்லணும். உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்தரா நீ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க. இந்த அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு மேன் பவர் வேணும், கம்யூனிகேஷன் எபிலிட்டி வேணும். அதாவது குளோபலைஸ், இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து குளோபலைஸ்ட் ஏரா, உலகளாவிய சந்தைக்குள்ள இருக்கும். அப்போ உலகளாவிய சந்தைக்குள்ள நீ என்டர் ஆகணும், கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னா you need a communications, transfer the information கரெக்டா இருக்கணும். அக்கவுண்டிங், அக்கவுண்டிங் மீன்ஸ் liability, பொறுப்பு அதிகமா இருக்கணும். மார்க்கெட்டிங், how to sell our goods in global market, உலகளாவிய சந்தையில உன்னுடைய பொருட்களை எப்படி விற்க போற அப்படின்ற ஐடியா வேணும். அதுக்கு ஸ்பெஷலைஸ் சர்வீசஸ் உனக்கு வேணும், இருந்தா நீ போலாம். தென் நீ எக்ஸ்பேண்ட் பண்றதுனால என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா you have to face government regulations, government controls, government fix பண்ணிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஒன்று சொல்றாங்க. தென் இன்க்ரீஸ் இன் டாக்ஸ் லைபிலிட்டி. எவ்வளவு தூரம் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றோமோ அதுக்கு ஏற்ற நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அந்த லாபத்துக்கு நீ என்ன பே பண்ணணும், டாக்ஸ் அதிகமா கட்டுற மாதிரி வரும். அதான் சொல்றாங்க இன்க்ரீஸ் இன் டாக்ஸ் லைபிலிட்டி. தென் இன்க்ரீஸ் இன் த ப்ராப்ளம் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நம்மளால வந்து கோஆர்டினேட் பண்ண முடியாது, அந்த கோஆர்டினேஷனுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், கண்ட்ரோல் கட்டுப்படுத்த முடியாது. அப்ப மேன் பவர் அதிகமா வேணும், ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்த வந்து இது எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி சூஸ் பண்ண போறோம், அதோட கம்பேரிசன் என்ன, அதோட பிளஸ் என்ன, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும், பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். இது சோஷியல் என்டர்பிரைசஸ். சோஷியல் என்டர்பிரைசஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா
சமுதாயத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனங்கள், சோசியல் என்டர்பிரைசஸ். சோ இது எதுக்காக இருக்கு அப்படின்னா இவங்களுடைய முதன்மை நோக்கம் லாபம் சம்பாதிப்பதற்காக அல்ல. they have to be provide employment opportunities, social welfare. சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த சோசியல் என்டர்பிரைசஸ். அது சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பிசினஸ், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிசினஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு கருவி, சோசியல் என்டர்பிரைசஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான தொழில் கருவி அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்கன்னா இவங்க லாப நோக்கத்துக்காக பண்ண மாட்டாங்க. சோசியல் இன்னோவேஷன்ஸ், சமுதாயத்தை எப்படி முன்னேற்ற போறோம், அட்ரஸ் த ப்ராப்ளம்ஸ், ஆன்சர் த ப்ராப்ளம்ஸ், சொசைட்டியல் ப்ராப்ளம்ஸ், சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கொடுக்கிறது, டிஸ்கஸ் சோசியல் என்டர்பிரைசஸ். இதோட நமக்கு என்ன முடியுது அப்படின்னா பிளாக் 2ல இருக்கக்கூடிய யூனிட் 6 முடியுது. யூனிட் 6ல என்னன்னு பார்த்தோம்னா ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் 2. அதுல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்னா என்ன, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம். இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்பாரிஷன், சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், பார்ட்னர்ஷிப், பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, கோஆபரேட்டிவ், இதுக்கான கம்பாரிஷன் அதை பார்த்தோம். பிளஸ் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறப்ப என்னென்ன பாயிண்ட்லாம் நம்ம கிரைட்டீரியா, என்னென்ன பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும், அதே மாதிரி எக்ஸ்பான்ஷன் பண்றப்ப இதெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றத பார்த்தோம். நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிளாக் 2ல இருக்கக்கூடிய யூனிட் 7 பப்ளிக் என்டர்பிரைசஸ், பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுத்துறை நிறுவனங்கள். சோ இந்த டாபிக்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா பப்ளிக் என்டர்பிரைஸ்னா என்ன, அதோட ஸ்கீம்ஸ், பப்ளிக் என்டர்பிரைஸ் பொதுத்துறை நிறுவனங்கள்ல என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்கு. இப்ப கவர்மெண்ட்னாலே அரசுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கும். இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிறோம், அது இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அவங்களோட என்னென்ன ஸ்கீம்லாம் நமக்கு இருக்குன்னு தெரியும். பொன் மகள் சேமிப்பு திட்டம், பொன் மகன் சேமிப்பு திட்டம், இந்த மாதிரி நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. வேற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய, பிரதான் மந்திரி யோஜனா, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதான் அதே மாதிரி ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, அதோட அப்ஜெக்டிவ்ஸ், ஃபீச்சர்ஸ் என்ன, பொதுத்துறை நிறுவனங்கள் கொண்டு வந்ததற்கான நோக்கங்கள் என்ன, பப்ளிக் என்டர்பிரைஸோட கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு என்ன, கவர்மெண்ட்டுக்கு என்ன, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு பப்ளிக் என்டர்பிரைசஸ்ல, பொதுத்துறை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதான் பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம பார்த்தது as you know that the business enterprises promoted by private entrepreneur are organized in any of the following 3 forms. அதாவது சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியா இருக்கட்டும், இந்த மூணுக்குமே யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா ஆண்டர்பிரனர், வெளியே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சப்போர்ட் பண்ணுவாங்க, பணம் கொடுக்கறதுக்கோ ஷேர் இன்வெஸ்ட் பண்றதுக்கோ. பட் த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஆர் டிஃபரெண்ட். தனியார் ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கும் பொது கவர்மெண்ட் ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இன் திஸ் கேஸ் பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து 3ஆ டிவைட் பண்றாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து 3. ஒன்னு டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன், பப்ளிக் கார்பரேஷன், கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு 3 ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன். பப்ளிக் என்டர்பிரைசஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3. டிபார்ட்மெண்டல், துறை சார்ந்து இருக்கிறது. ஸ்டாச்சுட்டரி, சட்டப்படி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாச்சுட்டரி கம்பெனி, ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன், சட்டத்திற்கு உட்பட்ட நிறுவனம் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் கம்பெனி, அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன் பை என்ன பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இதோட ஃபீச்சர்ஸ், இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றை பத்தி தெரிஞ்சுக்கிறது. பப்ளிக் என்டர்பிரைஸ்னா என்ன, அதே மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ன, கவர்மெண்ட் கம்பெனினா என்ன, அதோட மெரிட் என்ன, அதோட டிமெரிட் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொது நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் என்டர்பிரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷனலைஸ்டு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ். பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னா அரசுடைமையாக்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள். அதைத்தான் என்ன சொல்றாங்க, அண்டர் தி ப்ரொமோட்டட் அண்டர் கவர்மெண்ட் ஓனர்ஷிப். ஆனா அதனுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட். அரசுடைமையாக்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள் as well as நியூ என்டர்பிரைசஸ் promoted under government ownership. யாருடைய, அதாவது ஒரு நிறுவனத்தோட ஓனர்ஷிப்பும் கண்ட்ரோலும் கவர்மெண்ட் கையில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பப்ளிக் என்டர்பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், LIC கேள்விப்பட்டிருப்போம். இட் இஸ் a public enterprise.
Indian Airlines, public enterprise. Coal India Limited, public enterprises. Those are examples of public enterprises established by nationalizing private organizations. அரசுடமையாக்கப்பட்ட தனியார் நிறுவனங்களால் வைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்றாங்க. எல்ஐசி அப்படின்றது நமக்கு தெரியும், இது கவர்மெண்ட் கிடையாது, பப்ளிக் என்டர்பிரைஸ். பப்ளிக் என்டர்பிரைஸ் வேற, கவர்மெண்ட் வேற. இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர்லைன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, they have to be transfer the ownership to the private sector. தனியாரிடம் ஒப்படைச்சிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து என்னன்னு பார்த்தோம்னா ட்ரெயின், ரயில் நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் மட்டும் தான் ரன் பண்ணும். இன்னைக்கு பிரைவேட் ட்ரெயின்ஸ் போகுது, பிரைவேட் ட்ரெயின், தனியார் வச்சிருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்ற போது தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் பிரைவேட் ட்ரெயின். டிரான்ஸ்போர்ட் ரயில்வே என்ன எதுக்குள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்னா பிரைவேட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போது பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஒரு ஃபுல் ஓனர்ஷிப்பும் கண்ட்ரோலும் கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பப்ளிக் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஸ்கீம் இருக்கு. மகாரத்னா ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, நவரத்னா ஸ்கீம், மினிரத்னா ஸ்கீம். தெர் ஆர் 3 schemes in public enterprises. நம்பர் 1 மகாரத்னா ஸ்கீம். மகாரத்னா ஸ்கீம் அப்படின்னா இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டாங்க அப்படின்னா 2010ல வந்து இது கொண்டு வந்த மகாரத்னா ஸ்கீம். சோ இந்த மகாரத்னா ஸ்கீம்ல என்னென்னலாம் பாத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் மகாரத்னா ஸ்கீமுக்குள்ள வரும். எதுக்கு மகாரத்னா ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குளோபலைஸ்டு மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வரணும் அப்படின்றதுக்காக. கோல் இந்தியா லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், கெயில் இந்தியா லிமிடெட், ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், என்டிபிசி லிமிடெட், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா மகாரத்னா ஸ்கீம்குள்ள இருக்கு. இதுல ஃபுல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா மேக்சிமம் கோல், பெட்ரோல், க்ரூட், ஆயில் கம்பெனிஸ், இது எல்லாமே பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். பட் இது எந்த ஸ்கீமுக்குள்ள வருதுன்னா மகாரத்னா ஸ்கீம் அப்படின்றதுக்குள்ள வருது. நவரத்னா ஸ்கீம், இந்த நவரத்னா ஸ்கீம் என்னன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்கீம் இருக்கிறதுக்கான, இந்த போர்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இது எப்போ வந்து 1997ல 1997ல இந்த நவரத்னா ஸ்கீம் வருது. இந்த நவரத்னா ஸ்கீம் கீழே எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், முதல் என்ன செலவுன்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, they have to be provide subsidies, ideas to the sector. இந்த செக்டருக்கு ஐடியாஸ் ப்ரொவைட் பண்றாங்க, சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, லோன்ஸ் கொடுக்குறாங்க. எங்கிறது நம்ம வந்து அதிகமா டிராவல் பண்ண முடியும் எல்லா கண்ட்ரிக்கும் பார்த்தா ட்ரிச்சி. அப்ப மதுரையில இன்னும் வரல, அதான் இங்க கேட்கிறோம். அதான் குவாலிட்டின்றது வந்து எல்லா ஃபிளைட் வந்து போறதுக்கு மட்டும் கிடையாது. ஆல் தி என்ன சொல்றோம் அப்படின்னா அவைலபிலிட்டிஸ் அந்த ஏரியால இருக்கணும், கம்பெனிஸ் அதிகமா இருக்கணும், ஐடிஸ் அதிகமா இருக்கணும், எக்ஸ்போர்ட் அதிகமா பண்ணணும். அப்ப அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும், குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். தென் பால்மர் லாரி அண்ட் கால் கம்பெனி லிமிடெட், பாரத் குக்கிங் கோல் லிமிடெட், பாரத் டைனாக்ஸ் லிமிடெட் அண்ட் 54 others. மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 54. இன்னொரு 54 இருக்கு, 59. அப்புறம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மினிரத்னா என்டர்பிரைஸ் கேட்டகரி 2 கீழே அதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன், பாரத் பம்ப், பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட், சென்ட்ரல் மைன் பிளானிங், சென்ட்ரல் ரயில் சைடு வேர்ஹவுஸ் கம்பெனி லிமிடெட். இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா மினிரத்னா ஸ்கீம் கீழே வரும். மொத்தம் 74 பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இருக்கு அப்படின்றாங்க. தென் இது பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ், பப்ளிக் என்டர்பிரைஸோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது யாருடைய கையில இருக்குன்னா, இட் இஸ் மேனேஜ் பை தி கவர்மெண்ட். ஆல்ரெடி சொல்லிட்டோம், பப்ளிக் என்டர்பிரைசஸ்னாலே கண்ட்ரோல்ட் அண்ட் ஓன் பை தி கவர்மெண்ட். அரசு தான் இதை நடத்தும், அரசு தான் இதை கட்டுப்படுத்தும் அப்படின்றாங்க. பட் த ஹோல் ஆர் மேஜர் பார்ட் ஆஃப் த கேபிட்டல் யாரு கொடுப்பான கவர்மெண்ட். இப்போ 100 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 51 ஷேர் என்ன பண்ணிருக்கோம்னா கவர்மெண்ட் கொடுத்திருக்கும், 49 ஷேர் நம்ம வெளியிருந்து வாங்கியிருக்கோம். அப்ப இந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் யாரு கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த கம்பெனி மெஜாரிட்டி ஓனர்ஷிப். அப்ப கவர்மெண்ட் தான் கொடுக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஸ்டாச்சுரரி கார்பரேஷன், சட்டத்தால், சட்ட விதிமுறைகளால் உருவாக்கப்பட்டது அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரைவேட் என்டர்பிரைசஸோட மெயின் எய்ம், நோக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நாட் ஃபார் ப்ராஃபிட், டு ப்ரொவைட் சர்வீஸ், சேவை, மக்களுக்கு சேவை புரியணும், லாபம் சம்பாதிப்பது அல்ல அப்படின்றத சொல்றாங்க. இதோட அப்ஜெக்டிவ்ஸ், பப்ளிக் என்டர்பிரைஸோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நாட் டு டெவலப் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி, நம்மளுடைய நாட்டோட பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வதற்கு பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது. அப்போ பப்ளிக் என்டர்பிரைஸ் தேவை. நம்பர் 2, எக்கனாமிக் growth, ரிசோர்சஸ், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், மென், மணி, மெட்டீரியல், மெத்தட், மெஷின்,
இதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம், சேனலைஸ் பண்றோம், இதை பேஸ் பண்ணி நம்ம எக்கனாமி டெவலப் ஆகும். தென் பப்ளிக் வெல்ஃபேரை வந்து பாதுகாக்கணும், இன்இக்வாலிட்டிஸை குறைக்கணும், எல்லாத்துக்கும் வந்து இன்கம் ஹெல்த் வந்து சரிசமமா கிடைக்கணும், வருமானம் தனிநபர் வருமானம் உயரணும், அப்போ பொதுத்துறை நன்றாக இருக்கணும், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். தென் பாத்துக்கிட்டோம்னா ரீஜனல் பேலன்ஸ், ரீஜனல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேட், தொழிற்சாலைக்கும் வணிகத்துக்கும் பேலன்ஸ் இருக்கணும், இருந்தா தான் நம்ம டெவலப் ஆக முடியும் அப்படின்றாங்க. மோனோபோலி, சிங்கிள் செல்லர், மோனோபோலி அப்படின்னா சிங்கிள் செல்லர், அதை அவாய்ட் பண்ணணும், தடுக்கணும். அதாவது சிங்கிள் செல்லர் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் அந்த பொருளை தயாரிக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா அவர் விற்கிறது தான், அவர் நிர்ணயம் பண்றதுதான் விலை, அதான் விலை கொடுத்து நம்ம வாங்கி தான் ஆகணும். அது பேர் தான் மோனோபோலி. மோனோபோலி வந்து குறைக்கணும்ன்றாங்க. தென் பப்ளிக் என்டர்பிரைசஸோட கான்ட்ரிபியூஷன் கண்ட்ரிக்கு, ஸ்டேட்டுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். இதை நம்மளால இக்னோர் பண்ணவே முடியாது. மெனி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன், ஒரு பொதுத்துறை நிறுவனத்தோட பங்கு, அதை நம்ம வந்து ஒதுக்கவே முடியாது. பொதுத்துறை நிறுவனம் இல்லை அப்படின்னா எக்கனாமி டெவலப் ஆகவே ஆகாது அப்படின்றத சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா இஸ் கன்சிடர்ட் டு பி அமாங் தி இண்டஸ்ட்ரியல் நேஷன் ஆஃப் த வேர்ல்ட். இன்னைக்கு பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா அதிக தொழிற்சாலைகளை நம்ம ஆரம்பிக்க வேண்டும். we have to open more number of industries. இன்னைக்கு இருக்கிறனால இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்துருச்சு, இருக்கிறனால அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு, நம்ம டாக்ஸ் பே பண்றோம், அந்த டாக்ஸ் மூலியமா தான் இன்னைக்கு கவர்மெண்ட் ரன் ஆகுது, அதை ஒன்று சொல்றாங்க. தென் பேக்வர்ட் ஏரியாஸ்ல வந்து பப்ளிக் என்டர்பிரைஸ் ஆரம்பிக்கணும். ஏன்னா பிரைவேட் என்டர்பிரைஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா பின்தங்கியுள்ள ஏரியால ஆரம்பிக்க மாட்டாங்க. பேக்வர்ட் ஏரியாஸை டெவலப் பண்ணணும், பேக்வர்ட் ஏரியாஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா we have to start the companies, industries in backward areas அப்படின்றத சொல்றாங்க. then income disparities, நான் சொன்னேன்ல, அதாவது பாகுபாடு இருக்கக்கூடாது, டிஸ்பாரிட்டிஸ் இருக்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்றாங்க. எல்லாத்துக்குமே சமமான வேலை வாய்ப்பு கிடைக்கணும், சமமான ஊதியம் கிடைக்கணும் அப்படின்றத சொல்ல வராங்க. ப்ராப்ளம்ஸே இருக்கு. டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஃபுல்லி ப்ரொஃபஷனலா இருக்க மாட்டாங்க. இந்த கம்பெனியோட இயக்குநர்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்க முடியாது. கவர்மெண்ட் கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருமே எம்ப்ளாயிஸ் எல்லாமே எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியாது. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது இருக்கிறனால கவர்மெண்ட்னு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஜாப் செக்யூரிட்டி அதிகமா இருக்கும். நமக்கு நம்மகிட்ட இருந்து வேலை பறி போகாது அப்படின்னு தெரிஞ்சோம்னா அதையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், we cannot consider அந்த ஒர்க், வேலை பார்ப்போம், பைய பார்ப்போம், சோம்பேறித்தனம் வந்துடும், அப்படி இருக்கும் அப்படின்றாங்க. என்னது பனிஷ்மெண்ட், அந்த அளவுக்குலாம் பனிஷ்மெண்ட் இருக்காது. டு கம்பேர் அபவுட் பிரைவேட் என்டர்பிரைஸ் கம்பேர் பண்றோம். பிரைவேட் என்டர்பிரைஸ் நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. பப்ளிக் என்டர்பிரைஸ் உடனே வேலையை விட்டு தூக்க முடியாது. we have to follow some set of rules and regulations. சரி, இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு துறையின் கீழ் நடக்குது அப்படின்னா அது பேர் டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன். அதுக்குன்னு தனியா ஒரு துறை இருக்கும். போஸ்டல் டிபார்ட்மெண்ட், தபால் துறை அப்படின்னு சொல்றோம், போக்குவரத்து துறை அப்படின்னு சொல்றோம். அது தனி ஒரு துறைக்கு கீழ் நடக்கும். பட் அண்டர் த கண்ட்ரோல் யார் கையில தான் இருக்கும்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் இருக்கும். பட் செப்பரேட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தனியா ஒரு துறையின் கீழ் ஒரு நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா டு ப்ரொக்யூர் ரெவன்யூ ஃபார் தி கவர்மெண்ட், கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ எடுத்து கொடுக்கணும். ரயில்வே நமக்கு தெரியும், ரயில்வே அது ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான், கவர்மெண்ட் கீழே தான் இருக்கு. ஆனா அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட் தான் அதை மேனேஜ் பண்ணுவாங்க. போஸ்ட் ஆபீஸ், போஸ்டல் டிபார்ட்மெண்ட். அப்ப இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எங்க போகுது, கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. பட் இவங்களை கண்ட்ரோல் பண்றது யாரு, அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு மினிஸ்டர் கீழே இருக்கும், மினிஸ்டர் இருப்பார். அந்த மினிஸ்டர் கீழே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அவங்க அப்படிதான் இருக்கும் சொல்றாங்க. அப்ப எதெல்லாம் நம்ம இதுன்னு பார்த்தோம்னா போஸ்ட், டெலிகிராஃப், பிராட்காஸ்டிங், இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ். இது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னா நம்பர் 1 மினிஸ்டர், அதுக்குன்னு ஒரு தனி அமைச்சகம் இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்னா அதுக்கு ஒரு அமைச்சகம் இருக்கும். இதுல வேலை பார்க்குற வேலையாட்கள் என்ன சொல்ல சிவில் சர்வன்ட் சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம், போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் எழுதுறோம், யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். சிவில் சர்வன்ட்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாலும் நம்மள யாருன்னு பார்த்தோம், பாஸ் பண்ணிட்டாலே
we are the civil servants அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இங்க சொல்றாங்க. தென் ஃபினான்ஸ் எப்படி கிடைக்குது? கவர்மெண்ட் தான் கொடுக்குது. கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. பட் இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு என்ன பண்றோம்? யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ரயில்வே துறையில வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானம் கவர்மெண்ட்டுக்கு போகும். திருப்பி அந்த வருமானம், அதாவது அந்த துறையில இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்தது போக அந்த துறையை மேம்படுத்துறதுக்கு போக ரிமைனிங் இருக்க பணம் தான் கவர்மெண்ட்டுக்கு போகும். ட்ரெஷரி மூலியமா நமக்கு சம்பளம் வரும். கருவூலம் சொல்லுவோம் தனியா உங்களுக்குன்னு. கருவூலம் போய் தான் பணம் வரும். தென் மெரிட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா கவர்மெண்டோட கண்ட்ரோல் அதிகமா இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் மெரிட் வந்து தனியார், அதாவது பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வந்து கண்ட்ரோல் யாருன்னா கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா we have to meet some obligations, social obligations. நமக்கு தேவையானதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கறது யாருன்னு கவர்மெண்ட். லிமிடெட் ஸ்கோப் டு மிஸ்யூஸ் பப்ளிக் ஃபண்ட். நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பப்ளிக் ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணவே முடியாது டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல அப்படின்றாங்க. தென் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஒரு பொருளாதார நடவடிக்கையில அரசோட தலையீடு இருக்கும். இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். அரசு தலையீடு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம பொருளாதாரத்தை அடுத்த வளர்ச்சி பாதையில கொண்டு செல்ல முடியாது. அப்ப அரசின் தலையீடு உள்ள இருக்கும் அப்படின்றாங்க. மல்டிப்ளைஸ் எக்கனாமிக் ப்ராக்ரஸ். நமக்கு நல்ல ஒரு துறையில லாபம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளோட ப்ராக்ரஸ் மல்டிப்ளை ஆகுதுன்னு சொல்றாங்க. ரயில்வே துறையெல்லாம் பாத்துக்கிட்டோம்னு வைங்களேன், எவ்வளவு ப்ராஃபிட் வரும். அதனால என்ன முதல்ல வந்து ஒரே தான் இருக்கும் ரயில்வே. அந்தந்த ஏரியா கிராசிங்னு ஒண்ணு சொல்லுவோம், ஒரு தண்டவாளம் தான் இருக்கும். நீங்க பார்த்தோன்னா நிறைய ஒரு 2-3 இது வந்துருச்சு. தண்டவாளம் மட்டுமே ஒரு இதுல போகும், ஒரு இதுல வரும். அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம், அப் டவுன் சொல்லுவோம். ஒரு இதுல போகும், ஒரு இதுல வரும். எங்கேயுமே கிராசிங் இல்லை நிக்கலாம். அப்ப எக்கனாமிக் ப்ராக்ரஸ், குவாலிட்டி, என்ஹான்ஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மல்டிபிள் ஆகுது. தென் பார்லிமெண்ட், ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட். இவங்க வந்து யாருக்கு கடமைப்படணும் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு கடமைப்பட்டிருக்கணும். ரெஸ்பான்சிபிள், கடமைன்றது பொறுப்பு. டிபார்ட்மெண்ட் என்டர்பிரைசஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி பார்லிமெண்ட். ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய டே டு டே ஆபரேஷனுக்கு நம்ம பாராளுமன்றத்துல பதில் சொல்லணும். இப்ப ரயில்வே, இப்ப நான் சொல்றேன் எக்ஸாம்பிள் ரயில்வேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இப்ப நம்ம ஊரால் 2-3 ஆக்சிடென்ட் பார்த்தோம் ரயில்வேல. சிக்னல் சரியில்லாம ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்த்தோம். அப்ப அதை பத்தியான டிஸ்கஷன் எங்க இருக்கும்னா பாராளுமன்றத்துல நம்ம பேசணும். எதிர்கட்சியில் கேள்வி கேட்பாங்க, ஆளுங்கட்சி அதை பத்தியான பதில் சொல்லணும். அந்த துறையை சார்ந்த அமைச்சர் அதுக்கு பதில் சொல்லணும். ரயில்வே துறை அமைச்சர் பதில் சொல்லணும். அதான் சொல்றாங்க ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட். லிமிடேஷன்ஸ், ஒரு சில குறைபாடுகள் இருக்கு. பியூரோகிரசின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிகாரத்துவம். இதோட அதிகாரத்துவம் யார் கையில இருக்குன்னா அரசோட கையில இருக்கு. நம்மளால என்ன பண்ண முடியலன்னா ஒரு புதுசா ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க முடியல. எடுக்கணும்னா ஒரு அரசு அதுக்கு செவி சாய்க்கணும். அது பாராளுமன்றத்துல சட்டம் வந்து திருத்தி அமைக்கணும். இதெல்லாம் நிறைய இருக்கு. சஃபர்ஸ் ஃப்ரம் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் பிரச்சனை இல்லை. ஆட்சி மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அந்த ஆட்சி அந்த ரூலிங் பார்ட்டி, அப்போசிஷன் பார்ட்டி அவங்க மாறி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா சஃபர் ஆகுறோம். ஒரு சில துறை நலிஞ்சு போயிருது, நொடிந்து போயிருது, இன்சால்வெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. தென் பார்லிமெண்ட் கண்ட்ரோல். இங்க வந்து இது யாருடைய கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தோட கண்ட்ரோலுக்கு உட்பட்டது, கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. இது ஒரு லிமிடேஷனா சொல்றாங்க. தென் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ். ஒரு துறையில எல்லாருமே, ஒரு பப்ளிக் என்டர்பிரைஸ்ல இருக்குன்னா, பொதுத்துறை நிறுவனம் இருக்குன்னா, டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குன்னா எல்லாருமே வந்து ஸ்கில் இருக்கும், எல்லாத்துக்குமே நாலேஜ் இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து ப்ரொஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப கம்மி பப்ளிக் என்டர்பிரைசஸ்ல அப்படின்றத சொல்றாங்க. தென் ஆப்சன்ஸ் ஆஃப் காம்படிஷன் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ். பொதுத்துறை நிறுவனத்தை பொறுத்தவரையும் அவங்க லாப நோக்கத்திற்காக அந்த நிறுவனத்தை தொடங்கவில்லை, அந்த நிறுவனத்தை செயல்படுத்தவில்லை, போட்டிக்காக செயல்படுத்தவில்லை. அவங்க எதுக்காக பொதுத்துறை நிறுவனத்தை, ஒரு துறை சார்ந்த நிறுவனத்தை நடத்துறாங்க அப்படின்னா டு ப்ரொவைட் தி சர்வீஸ் டு தி சொசைட்டி. இப்ப ரயில்வே இருக்கு, ட்ரெயின்ல போறதுக்கும் பஸ்ல போறதுக்கும் நமக்கு டிஃபரெண்ட் இருக்கு. மதுரை டு சென்னை, சென்னை டு மதுரை ட்ரெயின்ல வர்றதுக்கும் பஸ்ல வர்றதுக்கும் நமக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. கம்ஃபர்டபிலிட்டி நம்பர் 1, எக்கனாமிக்கல், ட்ரெயின் சார்ஜ் அப்படின்றது இருக்கு. நீங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா 200 ரூபா 250 ரூபா புக் பண்ணி ட்ரெயின்ல உட்காந்துட்டே வந்துடலாம். பட் பஸ்ல 250 ரூபா கொடுத்து உட்காந்து வர முடியாது. சிட்டிங்கே 800 ரூபா 1000 ரூபா ஃப்ரம் சென்னை டு மதுரை. இந்த மாதிரி இருக்கு. அதான் இங்க சொல்றாங்க. அப்போ பொதுத்துறை நிறுவனம், அப்ப ட்ரெயினோட ரயில்வே டிபார்ட்மெண்டோட எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா நாட் டு ஏர்ன் ப்ராஃபிட், தே ஹாவ் டு ப்ரொவைட் சர்வீஸ். அதை சொல்றாங்க. அதே மாதிரி காம்படிஷன் கிடையாது, அவங்க யாரோடய போட்டி போடுறது கிடையாது, போட்டி போட போறதும் கிடையாது. இப்போ பிரைவேட் கம்பெனியா, நானும் ஒரே குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றேன், என்னோட காம்படிட்டர் ஒரே குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா எங்க 2 பேருக்கு போட்டி இருக்கும்.
ஆனா பொதுத்துறை நிறுவனங்கள போட்டி இருக்காது. பினான்சியல் கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து இயர்லி பட்ஜெட், ரயில்வே துறைக்கு இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறோம், பாராளுமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க நிதியமைச்சர். அப்போ ஒவ்வொரு துறைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா நிதி ஒதுக்குவாங்க. தபால் துறை, ரயில்வே துறை, காப்பீட்டு துறை, இவங்க என்ன பண்ணுவாங்க, நிதி ஒதுக்குவாங்க. அப்போ we have to follow some legislatures. ட்ரெஸரி மூலமா தான் வந்து என்ன பண்ண முடியும், அந்த துறை சார்ந்த பணத்தை வாங்கிக்க முடியும் அப்படின்றாங்க. தென் பப்ளிக் கார்பரேஷன், பொதுத்துறை, பப்ளிக் கார்பரேஷன், பொதுத்துறை நிறுவனங்கள். இது நம்ம ஒண்ணும் கிடையாது. பப்ளிக் கார்பரேஷன்றதும் ஒரே மாதிரி தான். பப்ளிக் என்டர்பிரைஸும் பப்ளிக் கார்பரேஷனும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு என்ன இல்லை அப்படின்னா டிஃபரெண்ட் கிடையாது. இட் இஸ் ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன் சொல்லுவாங்க, சட்டப்படியான இயக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ், இது வந்து ஒரு ஸ்பெஷல் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. பப்ளிக் கார்பரேஷன் இஸ் ஆன் அட்டானமஸ் கார்பரேட் பாடி, தனியா இதுக்குன்னு செப்பரேட் லீகல் என்டிட்டி, ஆர்டிபிஷியல் பர்சன் சொல்லுவாங்க. சட்டத்தால் உருவாக்கப்பட்டதை தான் ஆர்டிபிஷியல்னு சொல்லுவாங்க. அதான் ஸ்பெஷல் ஆக்ட். இட் இஸ் கார்பரேட் பாடி. இட் இஸ் லைக் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. அதாவது பப்ளிக் கார்பரேஷன் அப்படின்றது வந்து லைக் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. அதான் சொன்ன ஆர்டிபிஷியல் பர்சன். இது வந்து நம்ம உயிர் கொடுத்து ஆரம்பிக்கிறோம். யாரு? நம்ம இதுக்குன்னு ஒரு உயிர் கொடுக்கிறோம். ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். இது யாரு? இந்த பப்ளிக் கார்பரேஷன் யாரு வந்து ரன் பண்றா அப்படின்னா ஸ்டேட். ஒன்லி பை ஸ்டேட். கேபிட்டல் யார் சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னா ஸ்டேட். யாரு கீழே மேனேஜிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அந்த கம்பெனில கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இந்த கம்பெனியை மேனேஜ் பண்றாங்க. இவங்க என்ன, இப்ப நம்ம அங்க பார்த்தோம், டிபார்ட்மெண்ட் வந்து யாருக்கு? பாராளுமன்றத்துக்கு பதில் சொல்லணும். இவங்க சட்டமன்றத்துக்கு பதில் சொல்லணும். ஆன்சபிள் டு லெஜிஸ்லேச்சர். பார்லிமெண்ட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு இன்ஃபைன் டே டு டே ஒர்க்கிங். பார்லிமெண்ட் வந்து இதை தலையிடாது. சட்டமன்றத்தில் என்ன பண்ணணும்? ஏதாவது நல்லது கிட்டது நடக்குது அப்படின்னா அதை பத்தி எடுத்து சொல்லணும் சட்டமன்றத்தில் சொல்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, உறவு முறை. பப்ளிக் கார்பரேஷனும் கவர்மெண்ட்டும் ஒண்ணுதான். ஓன் ஸ்டாஃபிங் சிஸ்டம், இதுக்கு தனியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியா ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓன் ஸ்டாஃபிங் சிஸ்டம், நாட் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவன் யாரும் சொல்ல மாட்டோம், இவங்களை கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்ல மாட்டோம். இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வச்சுக்கோ. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்றது என்னன்னா பொதுத்துறை வங்கி, பப்ளிக் கார்பரேஷன். அது கவர்மெண்ட் பேங்க்னு சொல்ல மாட்டோம், பப்ளிக் செக்டார் பேங்க்னு சொல்லுவோம். அப்போ இவங்க தனியா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, இன்னைக்கு பேங்க் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நம்ம எழுதுவோம். பேங்கிங்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், IBPS. அந்த செக்டார்ல அந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான், கிளியர் பண்ணா மட்டும்தான் நம்ம பேங்க் எம்ப்ளாய் ஆக முடியும். அதான் ஓன் ஸ்டாஃபிங் சிஸ்டம், அவங்களே ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. தென் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், இவங்க யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய தேவை கிடையாது. தனியா இவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் லீகல் சிஸ்டம் இருக்கிறதுனால அவங்க யாரும் டிபெண்ட் பண்ண தேவையில்ல, தானா அவங்களுக்கு பணம் கிடைச்சிடும். அதே மாதிரி தான் பிளெக்சிபிலிட்டி இருக்கும். பியூரோகிரசி, அதிகாரத்துவம் இதுல இருக்காது. யாரும் அரசு தலையீடு ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுடைய கேபிட்டல் என்ன பண்ணிக்கலாம், ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மெயின் பர்பஸ் என்ன? அவங்க லாபம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக தான் பேங்க் நடத்துறாங்களா? கிடையாது. லோன் கொடுக்கணும், கம்பெனிஸ்க்கு லோன் கொடுக்கணும், பர்சனல் லோன் கொடுக்கணும், மக்களோட பணத்தை சேமிச்சு வைக்கணும். இதுதான் ஒர்க்ஸ் வித் சர்வீஸ் மோட்டிவ். ப்ராஃபிட் ஏன் பண்ணணும், லாபம் சம்பாதிக்கணும்ன்றது உங்களோட நோக்கம் கிடையாது, சேவை புரியணும் அப்படின்றது உங்களோட நோக்கம். செக்யூர்ஸ் ஒர்க்கிங் எஃபிஷியன்சி, கம்பெனில கூட எம்ப்ளாயிஸோட எஃபிஷியன்சியை வந்து பாதுகாக்கிறாங்க. லேபர் ப்ராப்ளத்தை, வேலையாட்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. இதோட லிமிடேஷன்ஸ் இருக்கு. லெஸ் அட்டானமி. என்ன சொல்றாங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல கம்பேர் பண்றப்ப பப்ளிக் கார்பரேஷன் மோர் அட்டானமி, தனிச்சையா செயல்படுது. அப்ப இதுல கண்ட்ரோல் இல்லாம போயிருது அப்படின்றாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் தலையிடுது அப்படின்றப்ப கண்ட்ரோல் இல்லாம போயிருந்தாங்க. இன்ஃபிளெக்சிபிலிட்டி, அடுத்து நெகிழ்வுத்திறமைன்றது கிடையாது இதுல பப்ளிக் கார்பரேஷன்ல. ஏன்னா ஸ்பெஷல் ஆக்ட், சட்டமன்றத்துல சிறப்பா ஒரு சட்டம் இயற்றி இதை செயல்படுத்துறாங்க. சோ இதுல வந்து இன்ஃபிளெக்சிபிலிட்டி. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு லெஜிஸ்லேட்டர், அங்க இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர், அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கி மெஜாரிட்டி ஆஃப் த பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து முடிவெடுக்கணும். கிளாஸ் அமாங் டைவர்ஜிங் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒவ்வொரு டைரக்டரோட கருத்துக்களை இங்க சொல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா கிளாஸ் ஆகுது. கிளாஸ்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்ஃபிளிக்ட், முரண்பாடு ஏற்படுது, ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றாங்க. அதான் இங்க சொல்ல வராங்க. தென் கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனினா சுத்தமான அரசு நிறுவனம். எந்த ஒரு நிறுவனத்துல அரசோட பங்கு 51% அதிகமா இருக்கோ அந்த நிறுவனத்தை என்ன சொல்லுவாங்கன்னா
கவர்மெண்ட் கம்பெனி, அரசு நிறுவனம் அப்படின்றத சொல்லுவாங்க. இதுல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், கவர்மெண்ட் கம்பெனில பொறுத்தவரையும் என்ன இருக்கும் அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது சமுதாயத்தின் மீது அக்கறை அதிகமாக இருக்கும், லாபம் சம்பாதிப்பது கிடையாது. மிக்சர் ஓனர்ஷிப், சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கேன் பி டிசைரஸ் ஆஃப் ஸ்டார்டிங் என்டர்பிரைஸ் அண்ட் பிரைவேட், பிரைவேட்டோட கை கோர்ப்பாங்க ஒரு சில விஷயங்கள்ல. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒண்ணு இல்லப்பா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரைஸ்ட் பண்ணணும், டெக்னாலஜி வேணும், ஆப் இன்னைக்கு நம்ம பண்றோம், எல்லாத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னா சிஸ்டமைஸ்ட் ஆக்கிட்டாங்க. ஒரு இன்கம் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், வருமான சான்றிதழா இருக்கட்டும், என்ன சான்றிதழ் வேணா இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா த்ரூ சிஸ்டமைஸ்ட், த்ரூ ஆன்லைன். we have to apply online, we have to get in online, எல்லாமே ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். அதே சொல்றாங்க ஓனர்ஷிப். அப்ப யாருக்கு யார் துணை வேணும் அப்படின்னா தனியார் நிறுவனத்தோட துணை வேணும், ஆப் டெவலப்பர் அவங்களோட துணை வேணும்ன்றாங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் a கார்பரேட் பாடி, இட் இஸ் an ஆர்டிபிஷியல் பர்சன் சொல்லுவாங்க. ஆர்டிபிஷியல் பர்சன் அப்படின்னா சட்டத்தால் இயற்றப்பட்ட, தாமால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கம்பெனியை, கவர்மெண்ட் கம்பெனியை அப்படின்ற சொல்லுவாங்க. இது வந்து கம்பெனி நிறுவன சட்டம் 1956 படிதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க முடியும். இன்னைக்கு கம்பெனி திருத்த சட்டம் 2013-16 வரையும் வந்துருச்சு, 2019 வரையும் வந்துருச்சு, வரப்போகுது அடுத்து. அதான் சொல்றேன் கம்பெனி திருத்த சட்டம், கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பிரைவேட் பார்ட்டிசிபேஷனும் இதுல இருக்கு. ஏன்னா 51% அரசு பங்களிச்சிச்சு அப்படின்னா மீது இருக்கக்கூடிய 49% தனியார் பங்களிச்சிருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் எங்க இருக்குன்னா கவர்மெண்ட் இருக்கு. சோ கவர்மெண்ட் இஸ் அ ஓனர் அப்படின்னு சொல்றாங்க. இது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்களுக்கு தனியா பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் இருக்கு. ஸ்டாஃபிங், இண்டிபெண்டன்ட் ஸ்டாஃபிங், கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆட்களை ரெக்ரூட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பெனிஸ்க்கு நம்ம சப்மிட் பண்ணணும். ரெஜிஸ்டர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ணணும். எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கோம், எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்ற சொல்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட கம்பாரிசன், ஃபார்மேஷன், லீகல் ஸ்டேட்டஸ், மேனேஜ்மெண்ட், கேபிட்டல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் தான். டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனை பொறுத்தவரையும் அது பர்டிகுலர் மினிஸ்ட்ரி கையில போயிடும். பப்ளிக் கார்பரேஷனை பொறுத்தவரையும் ஸ்பெஷல் ஆக்ட், இதுவும் ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி, கவர்மெண்ட் கம்பெனி. லீகல் ஸ்டேட்டஸ், டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு எது லீகல் ஸ்டேட்டஸ் கிடையாது. பப்ளிக் கார்பரேஷன்ன்றது இது சட்டத்தால் உருவாக்கப்பட்டது, அதே மாதிரி கவர்மெண்ட் கம்பெனியும். மேனேஜ்மெண்ட் இங்க வந்து ஒரு மினிஸ்ட்ரி கண்ட்ரோலுக்கு கீழே மேனேஜ் பண்ணுவாங்க. அங்க வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், பப்ளிக் கார்பரேஷனும் கவர்மெண்ட் கம்பெனியும் இட் இஸ் மேனேஜ் பை தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அந்த கம்பெனில இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், இயக்குநர்களால அது இயக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கேபிட்டல், முதல், இது வந்து ஹோல், அதாவது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் தான் கொடுக்குது, பட்ஜெட் அலாட் பண்ணி பட்ஜெட் அப்ராப்ரியேட் பண்ணி கொடுக்குது. பப்ளிக் கார்பரேஷன், கவர்மெண்ட் கம்பெனி வந்து என்ன பண்ணுதுன்னா கவர்மெண்ட் தான் கொடுக்குது. தென் ஸ்கோப், இதுல பிரைவேட்டுக்கான ஸ்கோப் கிடையாது, பப்ளிக் கார்பரேஷன்ல கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் கம்பெனில மட்டும்தான் வந்து பிரைவேட்டும் பப்ளிக்கும் சேர்ந்து ரன் பண்ணுவாங்க. தென் பிளெக்சிபிலிட்டி, இதுல பிளெக்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல், சப்ஜெக்ட் டு பட்ஜெட் அக்கௌண்டிங். நமக்கு எவ்வளவு பட்ஜெட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா மாடிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி பப்ளிக் கார்பரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல பட்ஜெட் கிடையாது, ஆடிட்டிங் கிடையாது, அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அக்கௌண்டபிலிட்டி, we have to follow some accountability. எப்படி அக்கௌண்டபிலிட்டி ஃபாலோ பண்ணணும் அப்படியே மினிஸ்டர், டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனை பொறுத்தவரையும் அந்த மினிஸ்டர், அந்த அமைச்சகத்துக்கு கீழேன்னு சொல்லுவாங்க. அந்த அமைச்சர் என்ன நம்ம சொன்னோம்ல, ஒரு ரயில்வேல வந்து ஒரு டெசிஷன் எடுக்க போறோம் அப்படின்னா அந்த ரயில்வே துறை அமைச்சர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும். அதான் சொல்றாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு. ஸ்டாஃபிங், எப்படி வந்து நம்ம ரெக்ரூட் பண்ண போறோம். டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல வந்து சிவில் சர்வன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிவில் சர்வன்ட்ஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்போம். யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணாலே வேற சிவில் சர்வன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஒரு துறைக்கு கீழே வருது. பப்ளிக் கார்பரேஷன்ல என்னன்னு பார்த்தோம்னா நாட் அ சிவில் சர்வன்ட்ஸ். பொதுத்துறை நிறுவனத்தை பொறுத்தவரையும் அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க, சிவில் சர்வன்ட்ஸ் சொல்ல மாட்டோம். இட்ஸ் ஓன் கான்ட்ராக்ட். அதே மாதிரி கவர்மெண்ட் கம்பெனி, அரசு கம்பெனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களும் சிவில் சர்வன்ட் கிடையாது. So those are the major different between department organization, public corporation, government company. So இதெல்லாம் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தோம்னா பிசினஸ் ஆர்கனைசேஷன் 2, எப்படி வந்து ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதோடைய ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதோடைய கம்பாரிசன், சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்னா என்ன, பார்ட்னர்ஷிப் என்ன, கம்பெனினா என்ன, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, இதோட கம்பாரிசன் பார்த்தோம். தென் யூனிட் 7ல என்ன பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் என்டர்பிரைஸ்னா என்ன, கவர்மெண்ட் கம்பெனி என்ன, பப்ளிக் கார்பரேஷன் என்ன, ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ், ஒரு மெரிட்ஸ், ஒரு டிமெரிட்ஸ், அதோடைய கம்பாரிசன் எப்படி அப்படின்றத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்துட்டோம். தேங்க்யூ ஆல்.